மல்லிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா, அதாவது இந்த விஜய் கேஸ்ல இருக்க போறது யார் அப்படின்னா, இந்த தீபன் லாயர் தான். அவர் தான் வந்து இப்ப முழுக்க முழுக்க மல்லிய பாதுகாக்க போற ஒரு ஆபத் பாந்தவனா இருக்க போறாரு. ஏன்னா, நெறைய விஷயங்கள்ல இப்ப மல்லிக்கு எதிரா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே மனோகர் ஒரு குட்டைய குழப்பி விட்டுருக்கிறாரு. அந்த விஷயத்திலேயே மல்லி அதிர்ச்சியாகி தான் இருக்கிறாங்க. அப்ப விஜயையும் வெளிய கொண்டு வர முடியல. அப்ப தீபன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மல்லிகிட்ட தான் வந்து பேசுறாங்க. அவங்க வீட்ல வந்து அங்க வந்து இன்னொருத்தர் யார் இருக்கிறாங்கன்னா, நாகு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் ராஜி அதிர்ச்சியாகி அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த மல்லி சிக்கிர மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேலையில தான் இங்கே மல்லிக்கு ஆபத் பாந்தவனா இந்த தீபன் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எப்படி நினைக்கிறாங்க இந்த தீபன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் வந்து விஜய் இந்த சுடர் கொலையில் விஜய் வந்து அவங்க கொடுத்த வாக்கு மூலம் தான் இப்போ வந்து பெரிய ஒரு பின்னடைவாக இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நான் தான் சுடரை கொலை பண்ணேன் அப்படின்னு அதை வந்து செஞ்சும் காட்டிட்டார். அப்போ அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் போலீஸ் வந்து விஜயை லாக் பண்ணுவாங்க. அப்போ அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா மல்லி இன்னும் ஒரு சில விஷயங்களை பண்ணணும். அப்போ அந்த முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த தீபன் வந்து மல்லிகிட்ட பேசுகிறாங்க. அப்போ அது மல்லியால் முடியுமா? அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, அதாவது இதில் வந்து மல்லி அதை சுடரோட பாடி முழுமையாக கிடைக்கல, சாம்பல் தான் கிடைச்சிது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ இந்த சுடர் இறந்திருக்க கூடாது, ஏன் உயிரோட அவங்க ஏன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை வந்து மல்லிகிட்ட எழுப்புவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கேட்பாங்க. ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா? உங்கள் வீட்டில் இருந்து தான் அந்த கத்தியை வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணதா போலீஸ் முக்கிய எவிடன்ஸாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த கத்தி எப்படி உங்கள் வீட்டில் மறுபடியும் இருக்குது? அப்போ அந்த கத்தி யார் வாங்கியிருப்பா? அதாவது இந்த கத்தியை வச்சு பண்ணலை அப்படிங்கிற விஷயமும் ஓரளவுக்கு அந்த லாயரால் சொல்ல முடியுது, மல்லியாலையும் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இன்னொரு கத்தி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாங்களா, அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மல்லிக்கு அது வந்து ஒரு சாதகமாக இருக்கும். ஏன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளவங்க இது வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மல்லி கொடுக்கல. ஆனால் இனி இந்த தீபன் மூலமாக அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டாங்கன்னா அது மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். அப்போ அந்த கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. ஒன்று கதிரேசனாக இருக்கலாம், அவங்க அனுப்பின ஆளாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ராஜி, அதாவது ராஜமாதா ராஜியாக கூட இருக்கலாம். ராஜி தான் இதில் வந்து கைங்கரியம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.